பையன்காரர என்ன கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? 2 ரூபாய் கைமாத்து தானே? இல்ல கல்யாணத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல படம் பார்க்க வந்திருக்கேன். யோ தள்ளி உட்காரியா. ரெடி ஆயிடுச்சு பாத்து வாப்போ. என்ன தம்பி யார தேடுறீங்க? இல்ல ருக்மிணி டீச்சரை தேடிட்டு இருக்கேன். ருக்மிணி டீச்சரா? நான் தானே. ஓ இல்ல பேங்க் நேரமாச்சு நான் போகணும். அதான் நடக்காது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் போகணும். அப்பனா நீ அதுக்கு தானே வந்திருக்க. இலைய போடுங்க சாப்பிடலாம். இருப்பா கருப்பட்டி பறக்குறியே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே இலைய போடுவாங்க. சின்ன பெண்கற உங்க கல்யாணத்துலயாவது முதல்ல சோத்த போட்டுட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. என்ன தாலி கட்டுறது அப்புறம் வச்சுக்கலாம். விவகாரம் இருக்கு. என்னங்க சும்மா என்ன சம்பந்தி ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? பொண்ணுக்கு போறதா சொன்ன நகையில 5 பவுன் சங்கிலி ஏன் போடல? 5 சவரன் குறையுது இல்ல? குறையுது வாஸ்தவம் தான். அத நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கலான்னு இருந்தேன். எப்படியாவது கூடிய சீக்கிரம் போட்டுறேன். முதல்ல தாலியை கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுமா. யோ ருக்மிணி அக்கா தான் போடுறேன்னு சொல்லிட்டாங்களே. முதல்ல தாலியை கட்ட சொல்லியா? பெருசா புள்ளைய பத்துட்டோன்னு பிஹேவ் பண்ணிக்காத. சும்மாமா நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி முடிவு பண்ணும். என்ன ஆளுக்கு ஆளு மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? மூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கல. இதோ பாருங்க சம்பந்தி, இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க? குறையிற நகைக்கு வழி செய்யணும்னு சொல்றேன். தம்பி ஒரு 6 மாசம் கெடு வாங்கி கொடுங்க. நான் எப்படியாவது கொடுத்துறேன். அதான் சொல்றாங்கல்ல டீச்சர் அம்மா, கௌரவமான குடும்பம், சொன்னதை செய்வாங்க. தாலி கட்ட சொல்லு. அப்போ பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஊருக்கு பெரிய மனுஷன் நான் சொல்றேன்ல, நான் பொறுப்பு. தாலி கட்ட சொல்லியா? டேய் கட்டா தாலிய. தம்பிக்கு இந்த ஊர் தானே? ஆமா. என்ன பத்தி தெரியாதா உங்களுக்கு? தெரியாத. கருப்புட்டின்னு சொன்னா அந்த சுத்து வட்டாரத்திலே தெரியுமே. அப்படியா? எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? நான் அவசரமா வெளியே போகணும். டீச்சர் அம்மா கிட்ட சொன்னா விட மாட்டாங்க. அதனால இந்த மொய் படத்தை எழுதிறீங்களா? கொடுங்க. உங்க பேரு? என் பேரு மாரி. இன்சிலே சோ சோமாரின்னு எழுதிறேன். அப்படி இல்லைங்க, பிரிச்சு எழுதணும். சோ மாரி பிரிக்கிறேன். போங்க. பார்த்தீங்களா? மறந்துடாம எழுதிருங்க. பிரிச்சு எழுதிருங்க. அவரே பிரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. பிரிக்கட்ட தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. கருப்புட்டி பேர் கஞ்சுவா மொய். ஏமா செண்பகம், அந்த தம்பியில லட்டு போடாம விட்டு கோச்சிட்டு எழுந்து போயிட்டார்ல. பந்தியில இதெல்லாம் பார்த்து செய்யணுமா? தெரிஞ்சு செஞ்ச நினைப்பாங்களா இல்ல தெரியாம செஞ்ச நினைப்பாங்களா? என்ன இருந்தாலும் தப்பு உன் மேலதான். யோ நீ படிச்ச மனுஷன் தானே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோவம் பொத்துக்கிட்டு வந்தா வயிறு அட்டிக, வயிற தோடு, வயிற மூக்கத்தி, 10 பவுன்ல ரெட்டை வடை சங்கிலி போட்டுக்கிட்டு வரவள பொண்டாட்டி அவகிட்ட காட்டணும். எல்லார்கிட்டையும் காட்ட முடியுமா? பொது இடத்துல நீ பாட்டு முறுக்கிக்கிட்ட இருந்து வந்துட்டே எல்லாரும் என் மேலதான் தப்புன்னு சொல்லி என்ன பிடிச்சு திட்டுறாங்க. எனக்கு பேச்சு வாங்கி வைக்கணும்னு எத்தனாலே அவனுக்கு ஆசை. இப்ப திருப்தி தானே, இந்தா சாப்பிடு. ஜாஸ்தி பேசாம இந்த சாப்பாடு கொண்டு போயிடு. உன்னோட கருணையோ இறக்கமா எனக்கு தேவையில்லை. சாப்பாடு கொண்டாந்துட்டாலும் சாப்பாடு. நாம சாப்பிடாம வந்துட்டோம், அதனாலதான் கரிசனை போட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா நினைச்சுக்கிட்டு உருகிடாத. உனக்கா உருகத்தான் ஒருத்தி வரப்போறாள, அதான் கிளி, பச்சை கிளி. அவன் உருகட்டும் கரையட்டும், எனக்கு என்ன? நான் எதுக்காக உருவணும்? பாக கரை ஆச்சுன்னா நடக்க முடியாத கிழங்கட்டைகளுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறதா எங்க வழக்கம். அந்த மாதிரி தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். பிரியம் இருந்தா சாப்பிட, இல்லன்னா போ. 3 நாளா சாப்பிடாம உயிர் வாழல. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் ஒண்ணு செத்துற மாட்டேன். மரியாதையா சாப்பாடு எடுத்து போயிடு. எதுக்கா ஏன் சாப்பிடாம இருந்த? நீதான் லெட்டர் முழுசா படிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கோச்சிட்டு போயிட்ட. அந்த வருத்தத்துல எனக்கு சாப்பிட பிடிக்கல. கொஞ்சம்
நான் போய் லெட்டரை கொண்டு வரேன். அதை நீ முழுசா படி. அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவோம். கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல்ல. நீங்க வந்து படிச்சு பாரு. இப்படிப்பட்ட பெண் இனி தேடினாலும் உனக்கு கிடைக்காது. அதன் அருமை தெரியாமல் பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை என்றும் நான் கிராமத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்றும் எழுதிவிட்டாய். அந்த பெண்தான் உனக்கு ஒசுத்தி என்றால் இத்துடன் எங்களை மறந்துவிடு. உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முறிந்தது அறியவும். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்ல விட்டாதானே? சொல்ல வந்தப்பெல்லாம் விரட்டி அடிச்ச, பட்னி போட்ட. சரியான ஆளியா நீ? இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு பச்சை புள்ளி ஆட்டம் பட்னி கடந்திருக்க. சரி சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? நானே சாப்பிடுமா? பின்ன உனக்கா நானா சாப்பிட முடியும்? ஊட்டி விட்டா சாப்பிடுவேன், இல்லன்னா சாகும் வரை உண்ணாவிரதம். சரி சாப்பிடுவா. ஏன் மூஞ்ச சிடு மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? இப்போ சிரியன். அப்பா இப்போதைக்கு இது போதும். கல்வி வீட்டையா, நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்றேன். பூபதி, எல்லைய கடந்து விடும்போது ரொம்ப இம்சப்படுத்திடாத. நான் இம்சையே படுத்த மாட்டேன். அது இஷ்டம் போல போக விடு. அது இஷ்டம் போலதானே இப்ப போகுது. அப்ப நான் வரட்டுங்களா? அப்பா நான் வரட்டுமா? ஐயா டேய் கூப்பிடுங்கய்யா. வர்றேன் ஐயா, நான் வர்றேன். போ தாயி போ. வண்டியில ஏறு தாயி, ஏறு தாயி, ஏறு. அப்பா பின்னால வந்தீங்க, ரத்தம் கட்டி சாவீங்க. ஐயா வர்றையா. அம்மா வர்றம்மா. போலாமா தாயே? தாயே போடா. நீ அங்க வாடி. பொன்னம்பலம் ஐயா, உன்னை போல கோழை இல்லையா அவன் மகன்? உயிருக்கு துணிஞ்சு போறாயா. அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க. அவன் தாயா மனுஷன். தந்தை தாய் பேண் அப்படின்னா பெத்தவங்களை காப்பாத்தணும்னு அர்த்தம்ப்பா. என்ன டீச்சர், பள்ளிக்கூடத்துல மத்தியான சாப்பாடு எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சே. பசங்களை நல்லா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்களே. அப்புறம் ஏன்டா உட்கார்ந்துருக்க? ஏஞ்சு வாடா பழனிசாமி, மாடு வைக்க போகண்டா. ஐயோ, படிக்கிற பிள்ளைங்க பசிச்ச வயிறோட இருந்தா படிப்பு ஏறாது, வயிறு குளிர்ந்தா வகையா படிப்பாங்கன்னு நினைச்சு அந்த புண்ணியவா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த வகையில சாப்பிடறதுக்காவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்து பக்கம் அனுப்பி வைக்கிறீங்களே, சந்தோஷம். அப்பா பழனிசாமி, அப்பா கூப்பிடுறாரு, போப்பா போய் மாடு மேய்க்க போ. உனக்கு என்னடா டீச்சர்? இப்படி பாத்திருக்கேன். இது என்னடா 3? எங்க அம்மா இன்னைக்கு 3 மணிக்கு வர சொன்னாங்க. போயிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதே, போடா. இன்னும் யார் மாடு மேய்க்க கோழி மேய்க்க போகணுமோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு போகலாம். 1 1 2 2 2 4 3 3 5லடா அறிவு கெட்டவனே. 6. ஒழுங்கா சொல்லு. நான் சொல்றேன் திருப்பி சொல்லு. 3 3 5. ஐயோ, எனக்கே குழப்பம் வருதுடா. பள்ளி வாமா. என்னம்மா, நல்லா இருக்கியா? ஏம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீங்க சொன்ன மாதிரி 5 பவுன் நகை போடலன்னு வீட்டை விட்டு என்ன விரட்டிட்டாங்கம்மா. அம்மா. யோ பொன்னம்பலம் ஐயா, எல்லையை தாண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னானே உன் மகன், 3 நாள் ஆச்சு இது வரைக்கும் ஆளையே காணோம். நம்ம ஊர் எல்லையை சொன்னானா நம்ம நாட்டு எல்லையவே சொன்னானா ஐயா? அதுதான் எனக்கும் தெரியல. கல்லூடு கல்லூட்டுக்காரர என்னடா கருப்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா 2 ரூபா கொடுக்கணும். சொல்றா, தர்றேன். பூபதியும் துளசியும் நீங்க கொடுத்த சீதனத்தோட அந்தியூர்ல குடும்பம் நடத்துறாங்க. முதலரும் முடிஞ்சு போச்சு. அந்தியூர் பஞ்சாயத்து அவங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. யாராவது போனீங்க உங்க தலை தப்பாது. யோ பொன்னம்பலம், உன் மகன் என்ன மட்டும் ஏமாத்தல, இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டையே மீறி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறான். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவன் என்ன செய்யறான் பாரு. கல்லூட்டுக்காரர என்னடா கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. அவங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? செருப்பு வைக்கிறது. நான் எல்லாத்தையும் பறி கொடுத்து நிக்கிறேன். பேரு பேரு